முதலமைச்சர் விஜய் அவருடைய டைவர்ஸ் கேஸ் சில நாட்களுக்கு முன்னாடி அவருடைய மனைவி சங்கீதா மூலமா அந்த கேஸ் வித்ட்ரா செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து நடிகை திரிஷா அவர்கள் இந்த விஷயத்து மேல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. போன வாரம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த கேஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதன் மூலமா இப்போ வந்து விவாகரத்து வழக்கு தள்ளுபடி ஆகிருச்சு. இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகி ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில நடிகை திரிஷா அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு வராங்க. அந்த ஸ்டோரியில அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எனக்கு இவ்வளவு வயசு ஆயிருச்சு, அதனால எனக்கு இதுக்கு மேல யார்கிட்டயும் எனக்கு நாடகம் ஆடணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நான் சம்பாதிச்ச காசை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை ரொம்பவே அமைதியா வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பேன். என் விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே போல நான் இத்தனை நாளா நான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் நமக்கு கிடைச்சு அதனால வர சந்தோஷம் இருக்கு, அதுவே ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தோட நான் எப்பவுமே லைஃப் ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டோரி போட்டுருந்துருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா பேசப்பட்டுட்டு வருது. இந்த விஷயம் ரொம்பவே பரவலா பேசப்படுறது முக்கியமான காரணம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய விவாகரத்து வழக்கு விசாரணையில் இருந்த போது பலமுறை நடிகை திரிஷா அவர்கள் கூட நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் பல ஃபங்க்ஷன்ஸ் பல ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதே போல அந்த விவாகரத்து வழக்குல மனைவி சங்கீதா என்னுடைய கணவர் வேற ஒரு நடிகை கூட திருமணம் தாண்டிய உறவுல இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அவர் நடிகை திரிஷா கூட அந்த திருமணம் தாண்டிய உறவுல இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி பல பேர் சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. எது எப்படி இருந்தாலுமே இப்போ கடைசியில அவருடைய மனைவி கூட மறுபடியும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாரு அப்படின்ற விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.